Hi students, very good morning to all. Welcome back to our computer application class. Students, today we are going to see about a new lesson is from chapter 4, Introduction to Hypertext Preprocessor. Students, you know very well, உங்களோட 3 chapters எதை பேஸ் பண்ணி இருந்துச்சு. First chapter totally about multimedia இல்லையா. Second chapter வந்து Adobe PageMaker பத்தி பார்த்தீங்க. And then third one database management பத்தி பார்த்தீங்க. So fourth one உங்களுக்கு என்ன அப்படின்னா ப்ரீப்ராசஸர், ஹைப்பர்டெக்ஸ்ட் ப்ரீப்ராசஸர். இந்த ஹைப்பர்டெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த வேர்ட் நீங்கள் எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்க? 11th ஸ்டாண்டர்டில் HTML அப்படிங்கிற லாங்குவேஜ் நீங்கள் படிச்சீங்க இல்லையா, ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஸோ இந்த HTML உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆச்சு? ஒரு வெப் பேஜை டிசைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆச்சு. அதுதான் HTMLனு பார்த்தோம். அதுலேருந்து கொஞ்சம் அதோட கண்டினியூவேஷனாக தான் நம்ம என்ன பார்க்குறோம், இங்கே ஹைப்பர்டெக்ஸ்ட் ப்ரீப்ராசஸர் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ வாட் இஸ் ஹைப்பர்டெக்ஸ்ட் ப்ரீப்ராசஸர்? PHP அப்படிங்கிற ஒரு சர்வர் சைடு லாங்குவேஜ். ஓகேவா, இன்டர்நெட் மூலமா நம்ம என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் அக்சஸ் பண்றோம் அப்படிங்கிறத இந்த லெசன்ல பார்க்க போறோம். அண்ட் தென் இதுக்கப்புறமா கண்டினியூஷனா 6, 7, 8, 9 சாப்டர்ஸ் வரைக்குமே நீங்க எதை பத்தி பார்க்க போறீங்க அப்படின்னா என்டையர்லி அபவுட் த PHP. ஸோ ஹைப்பர்டெக்ஸ்ட் ப்ரீப்ராசஸர் அப்படின்னா PHP தான். ஸோ இந்த PHP எதுக்கு படிக்கிறோம், அதோட ஃபீச்சர்ஸ் என்ன, அதில் என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஃப்ரண்ட் அண்ட் அண்ட் பேக் அண்ட், இதை பற்றி தான் நம்ம இனிமே வர லெசன்ஸில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ இன்டு அவர் டாபிக். ஸ்டூடெண்ட்ஸ், PHP அப்படிங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகேவா, நீங்கள் எப்படி HTML ஒரு லாங்குவேஜாக படிச்சீங்களோ இல்லையா, அதே மாதிரியே இதுவும் ஒரு லாங்குவேஜ் தான். ஓகே, அண்ட் தென் HTML எதுக்கு யூஸ் பண்ணோம், ஒரு வெப் பேஜை டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி PHP எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கிளைண்ட் அண்ட் சர்வர் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ வாட் இஸ் கிளைண்ட்? கிளைண்ட் மீன்ஸ் வி ஆர் த கிளைண்ட். கிளைண்ட் அப்படின்னா யூசர்னு ஞாபகம் வச்சுக்கணும். சர்வர் அப்படின்னா சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் என்னன்னா, நீங்கள் வந்து கூகுளில் ஒரு சர்ச் பண்ணுறீங்க. நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க இல்லையா, மொபைல் வச்சு சர்ச் பண்ணுறீங்க, இல்லைன்னா ஒரு சிஸ்டம் வச்சு சர்ச் பண்ணுவீங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்குறோம் சர்வர்கிட்ட, எனக்கு கூகுளோட ஒரு டொமைன் நேம் கொடுங்க, கூகுள்லேருந்து நான் இதை சர்ச் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட் அதில் கொடுக்குறீங்க இல்லையா. ஸோ நீங்கள் கிளைண்ட். அண்ட் தென் அது எங்கே போய் சர்ச் பண்ணும், கூகுளோட சர்வரில் தான் சர்ச் பண்ணி உங்களுக்கான இன்ஃபர்மேஷனை கொண்டு வரும். ஸோ சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்க தான் சர்வர், யார் ரெக்வஸ்ட்டை ரைஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் கிளைண்ட். இஸ் தட் கிளியர்? ஓகே, லெட்ஸ் கோ இன்டு அவர் டாபிக். இன்னைக்கு நீங்கள் நிறைய பேர் ஃபேஸ்புக் அண்ட் தென் வாட்ஸ்அப், இன்ஸ்டா எல்லாமே யூஸ் பண்ணுறீங்க இல்லையா. அப்படி யூஸ் பண்ணும்போது நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, இன்டர்நெட் யூஸ் பண்ணி தான் நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க. தட் இஸ் கரெக்ட். பட் இன்டர்நெட் என்ன பண்ணுது, நமக்கு எப்படி அந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு வருது? ஸோ ஐபி அட்ரஸ் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் எங்கே படிச்சிருப்பீங்க, உங்களோட 11th ஸ்டாண்டர்டில் HTML படிச்சிருக்கீங்க இல்லையா. ஒரு ஒரு சிஸ்டத்துக்கும் தனியாக ஐபி அட்ரஸ் இருக்குது. ஐபி மீன்ஸ் இன்டர்நெட் ப்ரோட்டோகால்னு படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அதை வச்சு தான் சர்வர்லேருந்து இன்ஃபர்மேஷனை கொண்டு வருது அப்படின்னு நீங்கள் 11th படிச்சீங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைலில் ஒரு கூகுளில் போய் நீங்கள் இன்ஃபர்மேஷன் சர்ச் பண்ணுறீங்க. அப்படி சர்ச் பண்ணும்போது நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட் இஸ் கம்ப்யூட்டர் அப்படின்னு சர்ச் பண்ணுறீங்க. சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு கம்ப்யூட்டர் இஸ் அன் எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படின்னு நிறைய ரிசல்ட் வரும். ஒரு ரிசல்ட் மட்டுமா வரும்? நிறைய வெப்சைட்டில் இருக்கிற ரிசல்ட்ஸ் கூட வரும். tutorials.com, W3C, இந்த மாதிரி நிறைய வெப்சைட் இருக்கும் இல்லையா. அது எல்லாமே எங்கேருந்து வருது, சர்வர்லேருந்து வருது. ஸோ சர்ச் பண்ணுற நீங்கள் தான் கிளைண்ட், சர்வர்லேருந்து அந்த ஆன்சர்ஸ் எல்லாமே வருது இல்லையா. அப்போ அது சர்வர் சிஸ்டம். ஓகே, சர்வர் அப்படிங்கிறது மெயின் சிஸ்டம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹெட்டர். ஓகே, கிளைண்ட்டுங்கிறது சின்ன சின்ன சப் சிஸ்டம்ஸ், அந்த சர்வரை பேஸ் பண்ணி தான் இந்த சிஸ்டம்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். PHP அப்படிங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தாச்சு இல்லையா. ஓகே, அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தி எரர் ரிப்போர்ட்டிங். ஸோ வாட் இஸ் எரர் ரிப்போர்ட்டிங்? நீங்கள் HTML வந்து எங்கே வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்பீங்க, வெப் ப்ரௌசரில் எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்பீங்க இல்லையா. HTML நம்ம எதில் ப்ரோக்ராம் போடுவோம், நோட் பேடில் ப்ரோக்ராமிங் கோடிங்கை டைப் பண்ணிப்போம். அதை .htmlங்கிற எக்ஸ்டென்ஷனில் சேவ் பண்ணிவிட்டு வெப் ப்ரௌசர் கூகுள் க்ரோமோ இல்லை ஒரு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் நம்ம என்ன பண்ணுவோம், அதில் ஆன்சர் பார்ப்போம். PHPயும் அதே தான் பண்ணுவோம். நோட் பேட் எடுத்து நோட் பேடில் நம்ம ப்ரோக்ராமிங்கை டைப் பண்ணி .phpன்னு சேவ் பண்ணி வெப் சர்வர், வெப் ப்ரௌசரில் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ நம்ம டைப் பண்ணி ப்ரோக்ராமை சேவ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி ஆன்சர் வர இன் பிட்வீன் கேப்பில் என்ன நடக்குது, ஒரு எக்ஸிக்யூஷன் நடக்குது. அது எப்படி நடக்குது, அதை தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி ஓப்பன் சோர்ஸ். ஓப்பன் சோர்ஸ் மீன்ஸ் உங்களுக்கே நல்லா தெரியும் இல்லையா, பே பண்ண வேண்டியது இல்லை. ஓகே, இன்டர்நெட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் கேஸ் சென்சிட்டிவ். கேஸ்
அப்படின்னா அப்பர் கேஸ் லோயர் கேஸ் இல்லையா, ஸ்மால் லெட்டர் கேப்ஸ் லெட்டர். ஸோ கேஸ் சென்சிட்டிவ் மீன்ஸ் எங்கே கேப்ஸ் கொடுக்கணுமோ அங்கே நீங்கள் கேப்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும், எங்கே ஸ்மால் லெட்டர்ஸ் கொடுக்கணுமோ அங்கே நீங்கள் ஸ்மால் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணணும். அண்ட் தென் ஃப்ளெக்சிபிலிட்டி. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி? உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது இதை யூஸ் பண்ணும்போது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் தென் மோர் ஃபாஸ்டர். ஹெச்டிஎம்எலோட பிஹெச்பி அந்த ரன் பண்ணுற வே இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் தென் சிம்பிளிசிட்டி. இந்த லாங்குவேஜ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கோ இல்லை லேர்ன் பண்ணுறதுக்கோ டிஃபிகல்ட்டாக இருக்காது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் த இன்டர்பிரீட்டட். இன்டர்பிரீட்டட் மீன்ஸ் கம்பைலர். அந்த கம்பைலர் தான் என்ன பண்ணுதுன்னா சர்வர்லேருந்து அந்த எக்ஸிக்யூஷன் ப்ராசஸை பண்ணுது. ஸோ இன்டர்பிரீட்டட் மீன்ஸ் கம்பைலர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் தென் எஃபிஷியன்சி, familiarity, and then platform independent. Efficiency and familiarity means efficiency போதுமான அளவு அதில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு விஷயம் இந்த ஃபோனில் நீங்கள் பண்ண போகிறீங்க, ஒரு மொபைலில் வந்து ஒரு 700 MB ஒரு மூவி டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் அந்த கெப்பாசிட்டி இருக்கணும் இல்லையா, அப்போது ஸ்பேஸ் இருந்தால் தான் உங்களால் அந்த மூவியை டவுன்லோட் பண்ண முடியும். அதே மாதிரி எஃபிஷியன்சி மீன்ஸ் நான் அந்த பிஹெச்பி அந்த சிஸ்டத்தில் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கான கெப்பாசிட்டி அந்த சிஸ்டத்தில் இருக்கணும், அதுதான் எஃபிஷியன்சி. அண்ட் தென் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் மீன்ஸ் பிஹெச்பி நீங்கள் எந்த சிஸ்டத்தில் வேணாலும் ரன் பண்ணலாம். ஓகே, அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ தீஸ் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் பிஹெச்பி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்ட்ரடக்ஷன் டு ஹைப்பர்டெக்ஸ்ட் ப்ரீப்ராசஸர். ப்ரீப்ராசஸர்னா என்ன சொன்னேன், தட் இஸ் பிஹெச்பி. ஓகே, இன்டர்நெட் அண்ட் வெப் பேஸ்டு ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஆர் பெர்ஃபார்மிங் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் பிஸ்னஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ பிஹெச்பி அப்படிங்கிறது இப்போலாம் எல்லாமே ஆன்லைன் பிஸ்னஸ் ஆயிடுச்சு இல்லையா, கிளாத்ஸ்லேருந்து ஃபுட்டுலேருந்து எல்லா பிஸ்னஸுமே ஆன்லைனில் இருக்குது. ஸோ அப்படி ஆன்லைன் பேஸ் பண்ணி நம்ம ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம். அப்ளிகேஷன்னா ஆப்பை தான் நம்ம அப்ளிகேஷன் சொல்கிறோம். ஒரு ஃப்ளிப்கார்ட் இருக்கு இல்லையா, அது மோஸ்ட் ஃபெமிலியர் ஆப். ஸோ அந்த அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணும்போது அதில் நிறைய விஷயங்கள் பண்ணலாம் இல்லையா. ஸோ வெப் பேஸ் பண்ணி இன்டர்நெட் பேஸ் பண்ணி எல்லா அப்ளிகேஷன்ஸும் இப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சு பிஸ்னஸ்க்காக. ஓகே, அண்ட் தென் 2 decades back the famous quotes. 2 decades means decadesனா 10 yearsனு அர்த்தம். ஓகேவா, which means 20 years before Bill Gates, the founder of Microsoft. MS Officeலாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அந்த பேக்கேஜ் அதோட ஃபவுண்டர் யார், அந்த மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷனோட ஃபவுண்டர் யார் அப்படின்னா பில் கேட்ஸ். ஓகே, அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இஃப் யுவர் பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இஸ் நாட் ஆன் த இன்டர்நெட், ஆன்லைன் பேஸ்டாக உங்களோட பிஸ்னஸ் இல்லை அப்படின்னா then your business will be out of business context. ஸோ உங்களோட பிஸ்னஸ் என்னது, அவுட் ஆஃப் டேட், விச் மீன்ஸ் எக்ஸ்பைர் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இன்டர்நெட் பேஸ் பண்ணி தான் நம்மளோட எல்லா பிஸ்னஸும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். The web-based internet application ensures the success of critical business in a real-world competition. ஸோ வெப் பேஸ் பண்ணி ஒரு இன்டர்நெட் பேஸ் பண்ணி நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு கிரிட்டிக்கலான டிஃபிகல்ட்டான ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா ரியல் டைம் நம்மளோட ரியல் வேர்ல்டில் அதை பண்ணுறேன்னா தட் இஸ் சக்ஸஸ்ஃபுல், ஃபெயிலியர் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. த லெகசி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் did not meet out expectation of latest internet concept and execution. ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இப்போ வெப் பேஸ்டு அப்படின்னா பிஹெச்பி யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி என்னென்ன யூஸ் பண்ணாங்க, ஏஎஸ்பி, ஜேஎஸ்பின்னு நிறைய சர்வர் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணாங்க. அதையும் தாண்டி நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஏன்னா வெப் அப்படின்னாவே உங்களுக்கு இன்டர்நெட், அந்த இன்டர்நெட்டில் என்னென்ன ப்ராப்ளம் வருங்கிறதே நமக்கு தெரியாது இல்லையா. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மொபைல்லையே டேட்டா நல்ல ஃப்ரீக்வன்சி கிடைச்சிட்டு இருக்கும் போதே டக்குனு என்ன ஆகும், ஆஃப்லைன் அப்படின்னு வந்துடும். ஸோ ஒரு டேட்டா கிடைச்சாதான் வெப் பேஜ் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். அதே மாதிரி இன்டர்நெட் பேஸ் பண்ணி இருக்கிற எல்லா லாங்குவேஜஸுமே என்ன ஆகும் அப்படின்னா சில டைம்ஸில் என்ன ஆகும், சில ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் அதை ரெக்டிஃபை பண்ணக்கூடிய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருக்கணும். வெப் ப்ரௌசர்லையோ இல்லை வெப் சர்வர்லையோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் என்னவா இருக்கணும், அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்கணும். அந்த மாதிரி தான் என்ன பண்ணணும், வெப் பேஸ்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் இயர்லியர் 1990s பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் டிம் பெர்னர்ஸ்-லீ, நம்ம இவர் எங்கே படிச்சிருக்கோம், இன்டர்நெட்டோட ஃபாதர்னு படிச்சிருக்கோம் இல்லையா. ஓகே, 1990s பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் டிம் பெர்னர்ஸ்-லீ இவர் தான் என்ன பண்ணார் அப்படின்னா www. வேர்ல்ட் வைட் வெப் அப்படிங்கிற கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஓகே, அண்ட் தென்
These concepts required a new set of programming language over the network communication. ஸோ இந்த கான்செப்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை இன்டர்நெட் த்ரூ த நெட் மூலயமா கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆச்சு. ஸோ கம்யூனிகேஷன் மீன்ஸ் ஒரு சிஸ்டத்துலேருந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு இமெயில் அனுப்புகிறோம் இல்லையா, அதுவும் ஒரு கம்யூனிகேஷன் தான். ஒரு சிஸ்டத்துலேருந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம்ல, ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு இமேஜ் அனுப்புகிறோம், ஒரு வீடியோ அனுப்புகிறோம்னா தட் இஸ் ஆல்சோ என்னது ஒரு கம்யூனிகேஷன். ஓகே, அண்ட் தென் these programming languages are recently called web scripting language. ஸோ இந்த PHP and then JSP ASPலாம் சொன்னேன் இல்லையா, இது எல்லாமே வெப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். அப்படின்னா வெப்னா என்ன, இன்டர்நெட்டை மேக் பண்ணுறதுக்கும் அந்த இன்டர்நெட் மூலயமா வர இன்ஃபர்மேஷன்ஸ் ஓகே அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கும் அந்த எரரை ஃப்ரீ பண்ணுறதுக்கும் தான் இந்த லாங்குவேஜஸ் யூஸ் ஆகுது. The web scripting language has many policies which is easy to handle and solve the critical business problems. ஸோ இந்த ப்ரோக்ராமிங்கை பொறுத்தவரையில், இந்த லாங்குவேஜஸ் பொறுத்தவரையில் நிறைய பிஸ்னஸ் ப்ராப்ளம்ஸ் வரும். ஓகேவா, அப்போது இந்த PHP அப்படிங்கிறத யூஸ் பண்ணும்போது அதை ஈஸியாக டேக்கிள் பண்ணலாம், ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்கிறாங்க. இன் லேட்டர் 1990s many web scripting languages were introduced to support the internet online business. 1990s நிறைய ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் கொண்டு வந்தாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னா ஆன்லைன் பிஸ்னஸை என்கிரேட் பண்ணுறதுக்காக. அதில் உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியர், இப்போ நவடேஸ் எது ஃபெமிலியராக இருக்குது அப்படின்னா PHP. PHP is one of the most widely used recognizable technology in use on the internet. ஸோ இன்டர்நெட் த்ரூ த நெட்ஒர்க்கில் இப்போ யூஸ் பண்ணுறது எல்லாமே PHP தான். ஓகே, ஒரிஜினலி PHP stood the personal home page. ஃபர்ஸ்ட்டில் இதோட அப்ரிவேஷன் என்ன சொன்னாங்கன்னா பர்சனல் ஹோம் பேஜ்னு சொன்னாங்க. ஓகே, த்ரூ மோர் ரீசென்ட்லி இட் ஹாஸ் பீன் சேஞ்ச்டு ஸ்டாண்ட்ஸ் ஃபார் PHP ஹைப்பர்டெக்ஸ்ட் ப்ரீப்ராசஸர் அப்படின்னு மாறிச்சு. ஓகே, அண்ட் தென் however no matter what it is called, PHP is a fundamental part of any dynamic web page. What is the meaning of dynamic web page? டைனமிக் அப்படின்னா என்னங்கிறது உங்களோட HTML நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸ்டாட்டிக், டைனமிக். ஸ்டாட்டிக்னா கண்டிப்பாக அது சேஞ்ச் ஆகாது, cannot change, அதுதான் என்னது ஸ்டாட்டிக். பட் டைனமிக்னா கண்டிப்பாக மாறும். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஃப்ளிப்கார்ட் பார்க்குறீங்க இல்லையா, ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு இமேஜும் மாறிக்கிட்டே இருக்கும். அன்னைக்கான ஆஃபர் என்னவோ, இன்றைக்கான ஆஃபர் ஃபர்ஸ்ட்டு மொபைல் வரும், அடுத்து வாட்சஸ் வரும். ஸோ அந்த வெப்சைட்டில் இமேஜ் கண்டிப்பாக மாறிக்கிட்டே இருக்கும், ஒரு ஆஃபர் இருக்கும். நிறைய வெப்சைட்டில் இந்த மாதிரி இருக்கும். அதை தான் டைனமிக் வெப் பேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் தென் PHP ஹைப்பர்டெக்ஸ்ட் ப்ரீப்ராசஸர், ஒன் ஆஃப் த மோஸ்ட் சர்வர் சைடு. சர்வர் மீன்ஸ், சர்வர்னா என்ன சொல்லியிருக்கேன், மெயின் சிஸ்டம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. சர்வர் சைடில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் PHP. த ஜென்ரல் பர்பஸ் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் இன்வென்டட் பை ராஸ்மஸ் லிடாஃப். ஸோ இது யார் இன்வென்ட் பண்ணாங்க, ராஸ்மஸ் லிடாஃப். ஓகே, இன் 1994. இட் இஸ் வெரி சிம்பிள், லைட் வெயிட், ஓப்பன் சோர்ஸ், சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. கோடிங் ரொம்ப பெருசாலாம் இருக்காது. HTML எப்படி ஈஸியாக இருந்துச்சோ அதே மாதிரி தான் PHPலையும் கோடிங் ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் இட் இஸ் அ சர்வர் சைடு. சர்வர் சைடு மீன்ஸ் மெயின் சிஸ்டம். ஓகே, அண்ட் தென் இட் கேன் பி ஈஸிலி எம்பெட் வித் HTML. எம்பெடட் மீன்ஸ் கம்பைன், HTMLோட கம்பைன் பண்ணி தான் PHP இருக்கும். அண்ட் தென் கிளைண்ட் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் லைக் CSS அண்ட் தென் JavaScript. நீங்கள் JavaScript CSS எல்லாமே உங்களுக்கு 11th இருக்குது. ஓகேவா, இந்த ரெண்டு கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நீங்கள் CSSமே HTML தான் யூஸ் பண்ணுவீங்க, JavaScriptமே HTML பேஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ HTML பேஸ் பண்ணாமல் எந்த ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜும் ஒர்க் ஆகாது. ஏன்னா பேசிக் என்ன அப்படின்னா HTML தான். அண்ட் தென் இட் ஆல்சோ கிரியேட்ஸ் த டைனமிக் அண்ட் இன்ட்ராக்டிவ் வெப் பேஜஸ் இன் த ரியல் டைம் வெப் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். ஸோ வெப் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் அது என்ன ப்ராஜெக்ட், இப்போவே உங்களுக்கு சில டவுட்ஸ் இருக்கும். அது என்ன வெப் டெவலப்மெண்ட், அதுதான் என்னன்னா ஒரு வெப் பேஜ். வெப் பேஜ்னா என்ன, நீங்கள் இப்போ கூகுளை ஓப்பன் பண்ணுறீங்க உங்கள் மொபைல்லையே, அப்போ கூகுளோட சர்ச் இன்ஜின் இருக்கும் இல்லையா, தட் இஸ் கால்ட் த வெப் பேஜ். அதை எப்படி டெவலப் பண்ணுறாங்க, அதில் தினமும் கூகுளோட லோகோ மாறும். நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், கூகுள் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு ஒரு லோகோவில் இருக்கும் அதோட பிக்சர். ஸோ அதில் தான் என்ன சொல்கிறாங்கன்னா, அதை மாற்றுறதுக்கு எனக்கு ஒரு ப்ரோக்ராம் வேணும். அது என்னது, நான் PHP. ஓகே, நான் நிறைய டிசைன்ஸ் கொண்டு வரும், அது நிறைய கலர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த வெப் பேஜஸில் நிறைய கலர்ஸ் இருக்கும், நிறைய டேப்ஸ் இருக்கும் இல்லையா, அதை எல்லாமே உங்களுக்கு வியூ பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் PHP. இஸ் தட் கிளியர்? ஓகே, அண்ட் தென் it is a competitor and alternative for other server-side scripting languages like Microsoft ASP,
ஏஎஸ்பி ஜேஎஸ்பி சொன்னேன் இல்லையா, மைக்ரோசாஃப்டோட தான் ஏஎஸ்பியும் ஜேஎஸ்பியும். அது இயர்லி டேஸில் யூஸ் பண்ணிட்டு இருந்த 2 ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ். இப்போது பிஹெச்பி தான் எல்லாருமே ஃபெமிலியராக யூஸ் பண்ணுறாங்க. Recent statistics of server-side scripting languages usage depict that 78.9% of website were developed by PHP scripting language. ஸோ உங்களுக்கு அந்த சார்ட் பார்த்தா தெரியும் ஒரு பீரியட்லேயும் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக பிஹெச்பி தான் 78.9% யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரீசெண்டாக. The various server-side programming languages global usage statistics. ஸோ இது வரைக்கும் நீங்கள் த்ரூ த இன்டர்நெட் என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிற ஹிஸ்ட்ரி பார்த்தீங்க இல்லையா, அண்ட் தென் பிஹெச்பினா என்னன்னு பார்த்தீங்க. உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா பிஹெச்பினா என்ன அப்படிங்கிறது ஒரு 2 மார்க்ஸ். அண்ட் தென் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சர்வர் சைட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறீங்க. PHP scripting language can be executed via an interpreter. What is the meaning of interpreter? Students, listen it carefully. Interpreter அப்படின்னா என்ன சொன்னால் ஃபஸ்ட்டே சொன்ன இல்லையா ஃபீச்சர்ஸில் கம்பைலர் என்ன பண்ணும், நான் கொடுக்குற கோடிங் எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணி வெப் பேஜில் டிஸ்பிளே பண்ணும் அதோட அவுட்புட்டை. ஸோ இன்டர்பிரேட்டர் இஸ் நத்திங் பட் கம்பைலர். ஓகே, அண்ட் தென் which is installed in the web server on CGI. ஸோ வெப் சர்வரில் அதை இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. ஓகே, பிஹெச்பியை காமன் கேட்வே இன்டர்ஃபேஸ். இந்த காமன் கேட்வே இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு அடுத்த ஸ்லைடில் கொஞ்சம் ப்ரீஃபாக இருக்கும். ஓகேவா? அண்ட் தென் மோஸ்ட் ஆஃப் த வெப் சர்வர்ஸ் சர்ச்சஸ் அப்பாச்சி டாம்கேட் அண்ட் தென் மைக்ரோசாஃப்ட் IIS supports the PHP interpreter module. ஸோ இந்த நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா PHP அப்படிங்கிறது முன்னாடி நமக்கு தெரிகிற வெப் பேஜ். ஓகேவா? கூகுள்னு தெரியுது இல்லையா, அந்த வெப் பேஜை டிசைன் பண்ணுற ஒரு கோடிங் தான் நமக்கு பிஹெச்பி. அதுக்கு பின்னாடி நீங்கள் கூகுள் அப்படிங்கிறத அந்த சர்ச் இன்ஜினில் நீங்கள் அடிக்கிறீங்க. என்ன அடிக்கிறீங்க? வாட் இஸ் கம்ப்யூட்டர்னு டைப் பண்ணுறீங்க. டைப் பண்ணும்போது அங்கே சர்ச்சிங் ப்ராசஸ் நடக்குது இல்லையா, அந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு உங்களுக்கு வெப் சர்வர் வேணும். அந்த வெப் சர்வர் தான் என்ன அப்படின்னா அந்த அப்பாச்சி டாம்கேட் அண்ட் மைக்ரோசாஃப்ட் IIS. இது எல்லாமே வெப் சர்வர்ஸ். நான் யூஸ் பண்ணுற பிஹெச்பியை மட்டும் வச்சு என்னால் எதுவுமே பண்ண முடியாது. நான் நோட் பேடில் என்ன பண்ணுறேன், கோடிங்கை டைப் பண்ணுறேன். அதை வெப் ப்ரௌசரில், ஓகேவா, கூகுள் க்ரோம், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இந்த மாதிரி இருக்கிற வெப் ப்ரௌசரில் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். அப்படி நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நடுவில் எனக்கு என்ன தேவை? வெப் சர்வர் தேவை. ஓகே, அந்த வெப் சர்வர் தான் என்னது? அப்பாச்சி டாம்கேட் அண்ட் மைக்ரோசாஃப்ட் IIS. Is that clear? Okay. And then PHP is an open source community development initiation. It has many versions. இதில் என்ன இருக்குன்னு சொல்கிறாங்க, நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது பிஹெச்பியில். இப்போ ரீசெண்டாக என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணுறாங்க? 7.3 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க November 30th, 2017. ஓகே, அண்ட் தென் கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர். கிளைண்ட் சர்வர் இது வரைக்கும் உங்களுக்கு பிஹெச்பினா என்னங்கிற ஒரு ஐடியாக்காக கொடுத்துருக்கிற எக்ஸ்பிளனேஷன்ஸ் தான் இது எல்லாமே. ஓகேவா? உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும் இல்லையா, பிஹெச்பினா என்னன்னே தெரியாமல் இந்த லெசன் நீங்கள் படிக்கக்கூடாது. பிஹெச்பினா என்னது? ப்ரீ ப்ராசஸர், ஹைப்பர்டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர். இதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? HTML நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம்? வெப் பேஸ்டு ஒரு வெப்பில் ஒரு இன்டர்நெட்டில் வெப் பேஜை எப்படி க்ரியேட் பண்ணுறது, டிசைன் பண்ணுறதுக்காக HTML யூஸ் பண்ணாங்க. அதை பேஸ் பண்ணி வந்தது தான் பிஹெச்பி. இன்னும் கொஞ்சம் அதிகமான டெவலப்மெண்ட்டோட. ஓகேவா? அதில் கிளைண்ட் அண்ட் சர்வர்னு 2 சைடு இருக்குது. கிளைண்ட்னா யார் சொன்னால் வி ஆர் த கிளைண்ட், நம்ம தான் கிளைண்ட். ஏன்னா நம்ம ரெக்வஸ்ட் கொடுக்குறோம் எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வேணும்னு. அப்போ கூகுள் என்ன பண்ணுது? சர்வரில் போய் சர்ச் பண்ணுது. அப்போ அந்த சர்வர் நமக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுது நம்ம கேட்குறத. அப்போது சர்வர் அண்ட் கிளைண்ட் ரிலேஷன்ஷிப் புரியுது இல்லையா? அதோட மாடல் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். In the evolution of network architecture, the various critical network related problems are getting resolved by the client server architecture model. So what is client server architecture model? Let me see that. The client server architecture introduces the application sharing mechanism between the 2 different hardware system over the network. So network 2 நெட்வொர்க்குக்கு நடுவில் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறது. எப்படி ஷேர் பண்ணுறாங்க? 2 நெட்வொர்க்னா அது இன்ட்ராவாக இருக்கலாம், இன்டர்நெட்டாக இருக்கலாம். இன்டர்நெட்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு அக்சஸ் பண்ணுறது இன்டர்நெட். இன்ட்ராநெட்னா ஒரே ஒரு கேம்பஸ்குள்ளே யூஸ் பண்ணுறது தான் இன்ட்ராநெட். ஓகே, டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? அண்ட் தென் இதில் 2 டிஃப்ரெண்ட் ஹார்ட்வேர்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ அந்த 2 டிஃப்ரெண்ட் ஹார்ட்வேர் என்னது? ஒன்று கிளைண்ட்டு, இன்னொன்று சர்வர். ஓகே,
In 1990s, internet was emerging in the computer field. ஸோ என்ன 1990s இன்டர்நெட் வந்து நெட்வொர்க் ஃபீல்டில் ரொம்ப அதிகமான யூசேஜில் இருந்துச்சு. த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் இன்டர்நெட் இம்ப்ளைஸ் தட் அண்ட் அப்ளிகேஷன் இஸ் ஷேர் பை மோர் தென் ஒன் ஹார்ட்வேர். எய்தர் அந்த இடத்துல ஹார்ட்வேர் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அண்ட் தென் ஒரு இன்ஃபர்மேஷனை நிறைய கம்ப்யூட்டருக்கு சென்ட் பண்ணும்போது ஓகே அது என்ன யூஸ் ஆகுது, கிளைண்ட் ஆர் சர்வர் மிஷினாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு சர்வரை யூஸ் பண்ணி தான் நம்ம எல்லாருமே இன்ஃபர்மேஷனை வாங்குகிறோம். கூகுளுங்கிற ஒரு சர்வர் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு இன்ஃபர்மேஷனை வாங்குகிறோம். நம்ம ஒரே நேரத்தில் ஒரு 3 மெம்பர்ஸ் கையில் ஒரு மொபைல், ஒரு லேப்டாப், ஒரு பிசி வச்சுட்டு வாட் இஸ் கம்ப்யூட்டர்னு சர்ச் பண்ணும்போது என்ன பண்ணுது, அந்த 3 பேத்துக்குமே கரெக்டான இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுது சர்வர். ஓகே, அந்த கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த பிஹெச்பி அப்படிங்கிறத கொஞ்சம் இமேஜினேஷனில் ரியல் டைம் எக்ஸாம்பிள் வச்சு தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேவா, இது கொஞ்சம் தியரியாக இருக்கிறதுனால கொஞ்சம் வேகாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், கான்செப்டை மைண்டில் வச்சுக்கணும். கிளைண்ட் சர்வர் என்ன பண்ணுவோம். ஓகே, அப்போ நான் சொல்கிற எக்ஸாம்பிள் நீங்கள் ஹிண்ட் எடுத்து வச்சாதான் உங்களுக்கு இந்த லெசன் புரியும். பிகாஸ் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் லெசன் ஃபார் யூ. இதை நீங்கள் காலேஜில் இதோட கண்டினியூவேஷன் படிப்பீங்க. அண்ட் தென் the server is the high performance hardware machine. server அப்படின்னா யார் உங்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ who is called the server. ஓகே, ஹார்ட்வேர் மிஷின் மீன்ஸ் கம்ப்யூட்டர், அதுவும் ஒரு கம்ப்யூட்டர் தான். ஓகேவா, which can be run more than one application concurrently. அதில் நீங்கள் நிறைய அப்ளிகேஷன்ஸை ரன் பண்ணலாம். concurrently means at the same time அப்படின்னு அர்த்தம். the client is a separate hardware machine which is connected with server and the network. எப்படி உங்களுக்கு கிளைண்ட் மாதிரியே சர்வரையும் நீங்கள் இன்டர்நெட், நிறைய இன்டர்நெட்னா என்ன சொல்கிறோம், கலெக்ஷன் ஆஃப் நெட்வொர்க்கை தான் நம்ம இன்டர்நெட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா. ஓகே, அதே மாதிரி இட் குட் சென்ட் த ரெக்வஸ்ட் மீன்ஸ் கிளைண்ட் நான் ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணுறேன், ரிசீவ் த ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் தி சர்வர் ஹார்ட்வேர். ஸோ சர்வர்லேருந்து நான் கொடுக்குற நீங்கள் வந்து வாட் இஸ் கம்ப்யூட்டர்னு சர்ச் பண்ணுறீங்க, அது கம்ப்யூட்டர் இஸ் அன் எலக்ட்ரானிக் டிவைஸ்னு ஆன்சர் கொடுக்குதுல, அதுதான் ரெஸ்பான்ஸ். சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதா இங்கே ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. த சர்வர் அண்ட் கிளைண்ட் ஆல்சோ கால்ட் அஸ் த சர்வீஸ் ப்ரொவைடர் அண்ட் சர்வீஸ் ரெக்வஸ்டர் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ சர்வீஸ் ப்ரொவைடர்னா சர்வர், சர்வீஸ் ரெக்வஸ்டர்னா கிளைண்ட். நம்ம தானே அந்த சர்வீஸை ரெக்வஸ்ட் பண்ணுறோம், அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறவங்க தான் யார், சர்வர். ஸோ see this diagram. இந்த டயக்ராமில் உங்களுக்கு என்ன இருக்குது, கிளைண்ட் அண்ட் சர்வர். ஓகேவா, இப்போது 2 கிளைண்ட் சிஸ்டம் இருக்குது. இந்த 2 கிளைண்ட் சிஸ்டத்தையும் நெட்வொர்க் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, சர்வரில் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை எடுக்கிறாங்க. அந்த இன்ஃபர்மேஷனை எடுக்கிறதுக்கும் அந்த இடத்துல நெட்டு தான் தேவை. டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ சே ஸ்டூடெண்ட்ஸ்? 2 கிளைண்ட் இருக்குது. ஓகேவா, 2 பர்சன்ஸ் ஒரே இன்ஃபர்மேஷனை அக்சஸ் பண்ணுறாங்க. எதை வச்சு, நெட்வொர்க், இன்டர்நெட்டை வச்சு. அப்போது டேட்டா பேஸில் அது செக் பண்ணுது. அதை செக் பண்ணுறதுக்கு அதுக்கு என்ன தேவை, நெட்வொர்க் தான் தேவை. அப்போது கிளைண்ட்டுங்கிறது நம்ம சர்ச் பண்ணுறோம், சர்வருங்கிறது யார் நமக்கு சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறாங்களோ who are called server. is that clear? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆகும். இப்போ வந்து ஒரு பர்சன் வந்து என்ன பண்ணுறாங்க, கம்ப்யூட்டரில் உட்காந்து இன்ஃபர்மேஷனை சர்ச் பண்ணுறாங்க. நெட்வொர்க் மூலயமா வெப் சர்வருக்கு அது போகுது. வெப் சர்வரில் போய் இங்கே இருக்கிற டேட்டா பேஸ் மீன்ஸ் ஆல்ரெடி அங்கே சேவ் ஆகிருக்கும் நிறைய விஷயம், அதுலேருந்து தான் எடுத்து உங்களுக்கு கொடுக்கும் இல்லையா. அந்த டேட்டா பேஸை செக் பண்ணி உங்களுக்கு திருப்பி என்ன பண்ணும், ரெஸ்பான்ஸ் கொண்டு வந்து இங்கே தரும். ஓகே, இதுதான் என்னது, கிளைண்ட் அண்ட் சர்வர் மாடல். ஸோ லிசன் இட் கேர்ஃபுல்லி. உங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் கிளைண்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னா, நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க. ஓகே, ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட்லாம் அப்படின்னு போகிறீங்க. போகும்பொழுது நீங்கள் ஹோட்டல் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஹோட்டலுக்குள்ளே போயிட்டு நீங்கள் டைரெக்டாக கிச்சன் போய் அவங்களோட தேவையான ஃபுட் எடுத்துப்பீங்க? நோ, ஒரு சர்வர் வருவாங்க, ஒரு வெயிட்டர் வருவாங்க. வெயிட்டர்கிட்ட நீங்கள் சொல்லுவீங்க எனக்கு இந்த ஃபுட்டு வேணும் அப்படின்னு. அப்போ அவர் என்ன பண்ணுவார், அவர் டைரெக்டாக போய் குக் பண்ணி எடுத்துகிட்டு வருவாரா? நோ, அவர் கிச்சனில் போய் இருக்கிற ஐட்டத்தை கொண்டு வந்து உங்கள்கிட்ட தருவார். ஃபுட் ஐட்டம்ஸ் என்னென்ன இருக்கோ அதை எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட தருவாரா? அப்போது இந்த இடத்துல எவ்வளோ விஷயம் நடக்குது. அதே மாதிரி தான் நீங்கள் இன்ஃபர்மேஷனை ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணுறீங்க. சர்ச் பண்ண பிறகு அது சர்வரில் போய் இருக்கா இல்லையாங்கிற அந்த அஷூரன்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், நீங்கள் யார் மூலியமாக அதை தேடினீங்க, சர்வர் மூலியமாக தேடினீங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்சன் இருக்காங்களா, பர்சன் வந்து ஃபுட்டு யார் மூலியமாக வாங்குறாங்க, சப்ளையர், வெயிட்டர் மூலயமா வாங்குறாங்க. அப்போது இந்த பர்சன் தான் யார் உங்களுக்கு, கிளைண்ட். அண்ட் தென் இந்த சப்ளையர் தான் யார் உங்களுக்கு, சர்வர். இஸ் தட் கிளியர்? ஓகே, ஸோ
இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்ச பிறகு உங்களுக்கு என்ன கிடைக்குது, உங்களுக்கு தேவையான சர்வீஸ் ப்ரொவைட் ஆகுது. அப்போ கிளைண்ட்டுங்கிறவங்க சர்வர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி அதோட ரெஸ்பான்ஸை அவுட்புட்டாக வாங்குறாங்க. இஸ் தட் கிளியர்? ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறீங்க. அடுத்த எக்ஸாம்பிள் ஏன்னா கிளைண்ட் அண்ட் தென் சர்வர் ஆர்கிடெக்சர் மாடல் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபேஸ்புக் வந்து ஒரு லேப்டாப்பில் என்ன பண்ணுறீங்க, யூஸ் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுதே உங்களுக்கு என்ன வந்துடும், உங்களோட அக்கௌண்ட்டோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டோடனே உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடுது. எதன் மூலயமா நீங்கள் பண்ணுறீங்க, இன்டர்நெட் மூலயமா நீங்கள் ஃபேஸ்புக் அக்சஸ் பண்ணும்போது அதோட பேத் எங்கே போகும், ஐபி எங்கே போகும்னா ஃபேஸ்புக்கோட சர்வருக்கு போகும். இப்படி தான் நீங்கள் கிளைண்ட் அண்ட் சர்வரை புரிஞ்சுக்கணும். நான் இப்போ வந்து கூகுள்னு சர்ச் பண்ணுறேன், ஃபேஸ்புக்னு சர்ச் பண்ணுறேன். இது வந்து இன்டர்நெட் மூலயமா த்ரூ த இன்டர்நெட் தான் நான் என்ன பண்ணுறேன், அதை சர்ச் பண்ணுறேன். அப்படி சர்ச் பண்ணும்போது அதோட இன்ஃபர்மேஷன் எங்கே போய் எடுக்கும், அதோட சர்வரில் தானே போய் எடுக்கும். ஸோ ஃபேஸ்புக்கும் நான் சர்ச் பண்ணுறதுனால அது ஃபேஸ்புக்கோட சர்வரில் போய் எடுக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுற இந்த லேப்டாப் தான் என்னது, கிளைண்ட். அண்ட் தென் இதுதான் என்னது, சர்வர். இஸ் தட் கிளியர்? ஓகே. அண்ட் தென் ஒரு பிசி இருக்குது. இந்த பிசியில் இதுதான் கிளைண்ட். ஓகேவா? இது கிளைண்ட்டுன்னு நம்ம சொல்லியாச்சு. இன்டர்நெட் மூலயமா அந்த கிளைண்ட்டை நீங்கள் எதெல்லாம் யூஸ் பண்ணலாம், பிசியில் யூஸ் பண்ணலாம், அண்ட் தென் மொபைலில் யூஸ் பண்ணலாம், டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரில் எதில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இன்டர்நெட் மூலயமா யூஸ் பண்ணி சர்வர், அந்த சர்வர் உங்களுக்கு என்னவா இருக்கும், எஃபி சர்வர். ஓகே, ஃபேஸ்புக் சர்வராக கூட இருக்கலாம். அதுலேருந்து உங்களுக்கு என்ன பண்ணுது, இன்ஃபர்மேஷனை திருப்பி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் எங்கே தேடினீங்களோ அங்கேயே கொடுக்குது. ஓகே, இது வந்து சர்வர். இதுதான் உங்களுக்கு மெயின் சர்வர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சர்வரில் நீங்கள் என்னென்ன டிவைசஸ் யூஸ் பண்ணி சர்ச் பண்ணுறீங்களோ ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்க. வாட் இஸ் தட், ரெக்வஸ்ட். ஓகே, ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்க. கொடுத்த பிறகு அதுக்கான ரெஸ்பான்ஸ் எங்கேருந்து வருது, சர்வர்கிட்டேருந்து வருது. கிளைண்ட் ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க, சர்வர் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஓகே. அண்ட் தென் ஐபி அட்ரஸ், இது நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா, இன்டர்நெட் ப்ரோட்டோகால் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இதை வச்சு தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சிஸ்டத்துக்கும் அதுக்கான சர்வருக்கான இன்ஃபர்மேஷனை தராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இத்தனை சிஸ்டம் வந்து ஒரே இடத்துல கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் அ கனெக்டர் இன் நெட்வொர்க்குன்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ இத்தனை சிஸ்டமும் ஒரே நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆயிருக்கு யூசிங் தி ஐபி அட்ரஸ். இதுதான் என்னது, ஐபி அட்ரஸ். இந்த ஐபி அட்ரஸ் வச்சு தான் ஒரு இன்ஃபர்மேஷனும் அந்த சிஸ்டத்துக்கு பாஸ் ஆகுது. அந்த ஐபி அட்ரஸ் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, let me see that million of peoples என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு இன்ஃபர்மேஷனை சர்வராக யூஸ் பண்ணுறாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டொமைன் நேம்னு ஒன்று வாங்குவாங்க, டிஎன்எஸ் டொமைன் நேம். இது நீங்கள் உங்களோட HTML படிச்சிருக்கீங்க, .com .in .co அப்படின்னு படிச்சிருக்கீங்க இல்லையா. அப்போ டொமைன் நேம்னா என்னது, அதோட ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஐபி அட்ரஸ். அந்த ஐபி அட்ரஸ் நம்பர் எல்லாராலுமே ஞாபகம் வச்சுக்க முடியாது, அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணது தான் டொமைன் நேம். .in அப்படின்னா இன் இந்தியா, .edu அப்படின்னா .education அர்த்தம் இல்லையா. இது எல்லாமே நீங்க பார்த்துருக்கீங்க. லைக் தட் இந்த டொமைன் நேம் யார் யார் வாங்குவாங்க, இப்போ ஃபேஸ்புக் அப்படின்னா facebook.com அப்படிங்கிற அந்த டொமைன் நேமை வாங்குவாங்க. ஓகே. அண்ட் தென் கூகுளாக இருந்தால் google.com அப்படின்னு அந்த டொமைன் நேமை சர்வர்கிட்ட இருந்து வாங்குவாங்க. அப்போ நம்ம அதை google.comனு போடும்பொழுது டேரெக்டாக சர்வர் என்ன பண்ணும், இந்த நேமை நம்ம கிட்ட இருந்து அவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னு அந்த பேஜுக்கு நம்மள கொண்டு போய் வைக்கும். Did you understand? நீங்க ஒரு நெட்டை யூஸ் பண்ணும்போது அதுக்கு பின்னாடி behind the screen இது எல்லாமே நடக்குது. ஓகே, ஒரு ப்ரௌசர், நீங்க வந்து நெட் யூஸ் பண்றதுக்காக ஒரு ப்ரௌசர் ஓபன் பண்ணிட்டீங்க. ப்ரௌசர்ல நீங்க என்ன பண்றீங்க, ஒரு இன்ஃபர்மேஷனை தேடுறீங்க. எதை யூஸ் பண்ணி, இந்த டிஎன்எஸ் டொமைன் நேம் யூஸ் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷனை தேடுறீங்க. தேடிட்டு அதை எங்கே எடுக்குது, வெப் சர்வரில் தான் அது எடுக்குது. வெப் சர்வரில் எடுத்து அதே ஐபி அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணுது. நீங்கள் வாட் இஸ் கம்ப்யூட்டர்னு தேடும்போது அது வாட் இஸ் இன்புட் டிவைஸ்னு உங்களுக்கு தப்பான இன்ஃபர்மேஷன் என்னைக்காவது கொடுத்துருக்கா? நோ, இம்பாசிபிள் இல்லையா. ஏன் அப்படின்னா அதோட ஐபி அட்ரஸ் வச்சு இந்த ஐபி அட்ரஸில் இந்த இன்ஃபர்மேஷன் கேட்டாங்கன்னு நமக்கு டைரெக்டாக நம்மளோட மொபைலுக்கோ இல்லை நம்மளோட பிசி கம்ப்யூட்டருக்கோ சென்ட் பண்ணும். இதுதான் கிளைண்ட் அண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர். இஸ் தட் கிளியர்? ஓகே. Next one is the client server architecture model. So in the client server architecture model la 3 types இருக்கு. Single tier architecture, 2 tier architecture, multi tier architecture. So single tier architecture அப்படின்னா என்னன்னா very simple, கிளைண்ட்டும் சர்வரும், ஓகே, கிளைண்ட்டும் சர்வரும் சிங்கிள் லேயர்லேயே இருக்கும். இதில் எந்த ஒரு பார்ட்டிஷனும் இருக்காது. ஓகே, இஸ் தட் கிளியர்? லிசன் இட் கேர்ஃபுல்லி. சிங்கிள் டயர் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லும்போது அதில் இருக்கிற சர்வரும் கிளைண்ட்டும் ஒரே லேயரில் தான் இருக்கும். ஓகே,
This architecture used for the server accessed by the client. Client என்ன பண்றாங்க, அந்த சர்வரை access பண்றாங்க. ஸோ ஒரு client ஒரு சர்வரை மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, access பண்ணுவாங்க. The client application. Who is the client? We are the client. Okay. The client application run inside the server machine itself. This act as the single layer interaction. ஏன் single layerனு சொல்றாங்கன்னா, அதில் என்ன பண்ணும், கேட்கறதுக்கான ஆன்சர் மட்டும்தான் வரும். ஓகே, சிங்கிள் கிளைண்ட்டும் சிங்கிள் சர்வர் இருக்கிறது தான் சிங்கிள் டயர் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி டூ டயர் ஆர்கிடெக்சர். டூ டயர் ஆர்கிடெக்சர் இதுக்கு நீங்க என்ன எக்ஸாம்பிள்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, த மோஸ்ட் ஃபெமிலியர் அந்த ஃப்ளிப்கார்ட்லாம் இருக்கு இல்லையா, ஃப்ளிப்கார்ட் அண்ட் தென் ரயில்வே டிக்கெட்லாம் புக் பண்ணுறீங்க இல்லையா, இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸாம்பிள். பேங்க் கவுண்டர், ரயில்வே கவுண்டர். டூ வே மீன்ஸ் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு டிக்கெட் வேணும்னா மணி கொடுப்பீங்க, அவங்க அதுக்கான டிக்கெட்டை உங்களுக்கு திருப்பி தருவாங்கல்ல. லைக் தட் நான் என்ன பண்ணுறேன், கிளைண்ட்டு கிட்ட ஒரே ஒரு இன்ஃபர்மேஷனை வாங்குறேன், ஒரே ஒரு இன்ஃபர்மேஷனை கிளைண்ட்டாக நான் என்ன பண்ணுறேன், அக்சஸ் பண்ணுறேன். யாருக்கு, அந்த சர்வருக்கு. அதே நான் மட்டும்தான் அதை சர்ச் பண்ணுறேன்னா இல்லை, நான் என்ன சர்ச் பண்ணுறேனோ அதை நிறைய பேர் சர்ச் பண்ண வாய்ப்பு இருக்குது இல்லையா, அதுதான் டூ டயர். திஸ் ஆர்கிடெக்சர் யூஸ்டு ஃபார் த சர்வர் அக்சஸ்டு பை கிளைண்ட் அஸ் டூ லேயர் இன்ட்ராக்ஷன். அப்போ ரெண்டு கிளைண்ட் ஒரு சர்வரை அக்சஸ் பண்ணலாம், ரெண்டு கிளைண்ட் ஒரு சர்வரை அக்சஸ் பண்ணலாம். அதுதான் என்னது, டூ டயர் ஆர்கிடெக்சர். சர்ச் அஸ் கிளைண்ட் லேயர் இன் டயர் 1, சர்வர் இன் டயர் 2. ஸோ லேயர் அப்படிங்கிறது உங்களோட அடுத்த டாப்பிக்கில் வரும். ஒரு இன்டர்நெட் அப்படின்னா அதுக்கு 9 டைப்ஸ் ஆஃப் லேயர் இருக்குது. ஃபிசிக்கல் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், டேட்டாபேஸ் லேயர்னு நிறைய லேயர்ஸ் இருக்குது. ஓகே, ஒரு லேயர்லையும் ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம பாஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ரெண்டு லேயரில் யூஸ் பண்ணுறோம். கிளைண்ட்டுக்கு ஒரு லேயரும் சர்வருக்கு ஒரு லேயரும் யூஸ் பண்ணனால தான் இது டூ டயர் ஆர்கிடெக்சர். ஸோ சிங்கிளில் என்ன யூஸ் பண்ணுறோம், ஒரே ஒரு லேயர் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். அதனால தான் அதை சிங்கிள் டயர் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி மல்டி டயர். மல்டி டயர் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இதில் தெரியும் இல்லையா, மோர் தென் 2 யூஸ் பண்ணோம், நிறைய லேயர்ஸ் யூஸ் பண்ணோம்னா அதை என்ன சொல்கிறோம், மல்டி லேயர். திஸ் ஆர்கிடெக்சர் யூஸ்டு ஃபார் த சர்வருக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. அக்சஸ்டு பை த கிளைண்ட் தான் அதை அக்சஸ் பண்ணுறாங்க through more than one layer interaction. The programmer could decide the count of business logic layer according to the software requirement. That is the reason this model is known as the multi 3-tier architecture. ஸோ இந்த இடத்துல அந்த ரெக்யர்மெண்ட், சாஃப்ட்வேர் ரெக்யர்மெண்ட்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்களா, ஒரு சாஃப்ட்வேரை நான் ஃபில் பண்ணுறதுக்கு, ஓகே, ஒரு சாஃப்ட்வேரை நான் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ் எனக்கு தேவை அப்படிங்கிறது நம்ம இந்த மல்டி டயர் ஆர்கிடெக்சரில் பார்ப்போம். ஸோ இந்த மல்டி டயர் அப்படிங்கிறது பிஸ்னஸ், ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ்க்காக தான் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. see that picture. ஃபர்ஸ்ட்டு சர்வர் கீழே இருக்காங்களா, சர்வர் இருக்காங்க, கிளைண்ட் 3 பேர், 3 சிஸ்டம் இருக்குது. இதுக்கு நடுவில் அப்ளிகேஷன் சர்வர்னு ஒருத்தவங்க இன்டர்மீடியேட்டாக இருக்காங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி இன்டர்மீடியேட்டாக யாருமே ரெண்டு இதுலேயுமே இல்லை, சிங்கிள்லையும் கிடையாது, டபுள்லையும் கிடையாது இல்லையா, ரெண்டு ஆர்கிடெக்சருமே அந்த இன்டர்மீடியேட் பர்சன் யாரும் கிடையாது. பட் இந்த மல்டியில் என்ன இருக்காங்க, கிளைண்ட் இருக்காங்க, சர்வர், ரெண்டுத்துக்கும் நடுவில் இந்த பிஸ்னஸ் லாஜிக் டயர்னு ஒரு அப்ளிகேஷன் சர்வர் இருக்காங்க. இந்த சர்வர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ப்ரோக்ராமர் இருக்காங்கல்ல, யார் அந்த பிஹெச்பியை ரைட் பண்ணுறாங்களோ, ஓகேவா, அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் ப்ரோக்ராமர். அந்த ப்ரோக்ராமருக்கு தேவையான சர்வர்லேருந்து வர இன்ஃபர்மேஷனை ஒரு இன்டர்மீடியேட்டாக கொடுப்பாங்க. நடுவில் நின்று, நடுநிலையில் நின்று ஒரு பர்சன் மாதிரி இல்லையா, இன்டர்ஃபேஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை கொடுப்பாங்க. ஸோ மல்டி டயர் அப்படிங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லிசன் இட் கேர்ஃபுல்லி. கூகுள் அப்படிங்கிறது நம்ம வெப்பேஜ்னு சொல்கிறோம் இல்லையா, வெப்பேஜ் நம்ம என்ன பண்ணுறோம், HTTP ரெக்வஸ்ட் கொடுக்குறோம். HTTP மீன்ஸ் ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். அப்படி நம்ம ரெக்வஸ்ட் கொடுக்கும்போது டயர் 1 என்ன ஆகுது அப்படின்னா, ஒரே ஒரு லேயர் தானே அதில். அப்போ என்ன பண்ணும், வெப் சர்வர் வெப் கிளைண்ட்டு கிட்ட மட்டும்தான் அதோட இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிக்கும் இல்லையா. அடுத்து என்ன பண்ணுது, அதோட ரெக்வஸ்ட் வந்து டயர் 2 செகண்ட் ஆர்கிடெக்சருக்கு போகும்பொழுது அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, ரெஸ்பாண்ட் நிறைய ஆகும். ஏன் அப்படின்னா ரெண்டு கிளைண்ட் இருக்காங்க இல்லையா, ரெண்டு கிளைண்ட்டு ஒரே ஒரு சர்வரை அக்சஸ் பண்ணுறாங்க, அது டயர் 2. அண்ட் தென் டயர் 3ல என்ன நடக்குது, நிறைய பேர் நிறைய அக்சஸ் பண்ணுவாங்க. அப்போது டேட்டா சர்வரில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கோ அதை யாரெல்லாம் கேட்டாங்களோ அவங்களுக்கு ஐபி அட்ரஸ் மூலயமா அதோட இன்ஃபர்மேஷனை கொண்டு வைக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், ரெக்வஸ்ட்டை ரைஸ் பண்ண என்ன பண்ணுது, ரெஸ்பான்ஸ் அந்த வெப் பேஜுக்கு போயிட்டுருக்கு. இஸ் தட் கிளியர்? ஓகே. ஷார்ட்டாக நம்ம கிளைண்ட், சர்வர் அண்ட் தென் அந்த 3 டயர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் கிளைண்ட்?
client means request the data. We are the client. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டேட்டாவை ரெக்வெஸ்ட் பண்ணுவோம் இல்லையா? ஓகே. அண்ட் தென் சர்வர் என்ன பண்ணும், சர்வ்ஸ் த டேட்டா. நம்ம கேட்குற டேட்டாவை நமக்கு சர்வீஸ் பண்ணும். அண்ட் தென் டேட்டா பேஸ் மீன்ஸ் the place where the data is kept, where it is stored. அதான் நம்ம டேட்டாபேஸ் சொல்றோம் இல்லையா? சர்வர் என்ன பண்ணும், டேட்டாபேஸ்ல செக் பண்ணும். கிளைண்ட் ரெக்வெஸ்ட் கொடுக்குறப்ப, லிசன் இட் கேர்ஃபுல்லி, கிளைண்ட் ரெக்வெஸ்ட் கொடுக்குறப்ப சர்வர் என்ன பண்ணும், அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸை சர்ச் பண்ணும். எங்கே சர்ச் பண்ணும், டேட்டாபேஸில் சர்ச் பண்ணும். சர்ச் பண்ணதுக்கு அப்புறமா சர்வருக்கு சென்ட் பண்ணும். சர்வர் வந்து கிளைண்ட் கிட்ட சென்ட் பண்ணுவாங்க. திஸ் இஸ் த பர்பஸ். ஓகே. அண்ட் தென் டயர்ஸில் ஃபர்ஸ்ட் டயர், ஓகே, சிங்கிள் டயர் ஆர்கிடெக்சர் என்ன பண்ணும், கிளைண்ட் அண்ட் சர்வர் அண்ட் டேட்டாபேஸ் ரிசைட்ஸ் த சேம் மிஷின். ஒரே மிஷினில் தான் இது மூணுமே இருக்கும். ஓகே. அப்போது டிஃப்ரெண்ட் மிஷின்ஸ் இதில் யூஸ் பண்ண மாட்டாங்க, சிங்கிள் லேயர்லேயே முடிஞ்சிடும். செகண்ட் ஒன் இஸ் த கிளைண்ட் ஆன் த ஒன் மிஷின். செகண்ட் லேயரில் என்ன சொல்கிறாங்க, த கிளைண்ட் ஆன் த ஒன் மிஷின், த சர்வர் அண்ட் த டேட்டாபேஸ் ஆன் ஒன் மிஷின். 2 மிஷின்ஸ் இதில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொன்னால், 2 பேர் ஒரே இன்ஃபர்மேஷன் அக்சஸ் பண்ணுறது. அண்ட் தென் டயர் 3, we have 3 different missions. Okay, one for client, server and separate mission for dedicated database. அப்போ மல்டியில் நான் என்ன சொன்னேன், நிறைய பேர் அதை யூஸ் பண்ணலாம்னு சொன்னேன். அப்போ அந்த இடத்துல அப்ளிகேஷன் சர்வர் அப்படின்னு ஒன்று இருந்தது இல்லையா, அது என்ன பண்ணும், நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை இன்டர்மீடியேட்டடாக நின்று அதுக்கப்புறமா நம்ம கிளைண்ட்டுக்கு சர்வ் பண்ணும். இதுதான் மல்டி டயரோட பர்பஸ். ஸோ 3 டயரோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் இல்லையா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், I hope you should understand this topic very well. If you have any doubt, ask in our group. Thank you students. Have a nice day.